என் தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது தரியு ராஜா எழுதி அனுப்பினதாவது, இப்பொழுதும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதியாகிய தத்னாயும் சேத்தார் பொஸ்னாயுமாகிய நீங்களும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற அப்பர்சாகியரான உங்கள் வகையாரா யாவரும் அவ்விடத்தை விட்டு விலகியிருங்கள் என்பதே. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு அவர்களை விட்டும் அவ்விடத்தை விட்டும் விலகியிருங்கள் என்பதே. தேவனுடைய ஆலயத்தின் கட்டுமான பணிகளில் இருந்த செருபாபேல் மற்றும் யெசுவாவுக்கு விரோதமாக அநேகர் எதிர்த்து நின்றார்கள். இப்படி எதிர்த்து நின்றவர்கள் அனைவரும் ஒன்று கூடி தரியு ராஜாவினிடத்திற்கு ஒரு புகார் கொடுத்தார்கள். இதற்கு பதிலாக தேவனுடைய ஜனங்கள் ராஜாவாகிய கோரேசு தான் தங்களுக்கு தேவாலயத்தை கட்டுவதற்கான அனுமதியை கொடுத்தார் என்றார்கள். கோரேசு ராஜாவின் உத்தரவை தரியு ராஜா எடுத்து பார்த்து, தேவனுடைய ஜனங்கள் சொல்லுகிறது உண்மைதான் என்பதை அறிந்து கொண்டு, தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தடை செய்யவோ யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவோ கூடாது என்றும், ஆலயம் கட்டுகிற இடத்தை விட்டு விலகியிருங்கள் என்றும் தரியு ராஜா கட்டளையிட்டான். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய சித்தத்தின்படியே தேவனுடைய காரியங்களுக்கு என்று நாம் செயல்படும்போது பலவிதமான எதிர்ப்புகள், விரோதங்கள், பலவிதமான பிரச்சனைகளும் வரக்கூடும். ஆனால் கர்த்தர் அவைகளுக்கு முன்னதாகவே யாரெல்லாம் தடை செய்கிறார்களோ அவர்களை கட்டுப்படுத்துவதற்கென்று தம்முடைய திட்டத்தின்படியும் சித்தத்தின்படியையும் ஏற்படுத்தின ராஜாவின் மூலமாக எதிர்க்கிறவர்களை எச்சரிக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நம்முடன் கூட இருக்கும்போது அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தரையே விசுவாசிப்போம், முன்னோக்கி செல்வோம், ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய சித்தத்தின்படியேயும் திட்டத்தின்படியேயும் எங்களை நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.